மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நல்ல ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியிலே அவரை நாம் உயர்த்துவோம். சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர், உன்னதமான தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், நம்மை நேசிக்கிறவர், காலைதோறும் புது கிருபைகளை தருகிறவர், நாள்தோறும் நம்மை விசாரிக்கிறவர், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர், நம்முடைய ஆத்தும நேசரவர், நம்முடைய அன்பிற்குரியவர் அவர். ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே அவழ்கிறே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே அவழ்கிறே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே நீ போதும் என் வாழ்விலே. ஆத்தும நேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்தும நேசரே திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே அவழ்கிறே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே அவழ்கிறே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே. உணர்ந்து பாடுங்க. உம்மை ஆராதிப்பேனே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம அன்பை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும், தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனிடத்திலிருந்து கிடைக்காத அன்பெல்லாம் இந்த தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாயினிடத்திலிருந்து கிடைக்காத அன்பெல்லாம்
இந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்ப உறவுகள், நண்பர்கள், நீங்கள் யார்கிட்டருந்து ஒரு உண்மையான அன்பை, பாசத்தை எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு ஏமாற்றம் அடைய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், அழ வேண்டாம். என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். எல்லா வெற்றிடத்தையும் நிரப்ப இந்த ஆண்டவர் போதுமானவர். இந்த அன்பை நான் ருசிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும், இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓ, தோளில் என்ன சுமந்தத, கருவில் என்ன சுமந்தத என்று ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லப்படுற அந்த வார்த்தையை நீங்க உண்மையா அனுபவிக்கலாம். இந்த ஆண்டவர்கிட்ட அப்பான்னு நீங்க கூப்பிடுறதுக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு தகப்பன் இல்லாம இருக்கலாம், அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு தாய் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவர் அந்த அன்பை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பவர், உங்களை ஏந்துகிறவர், உங்களை சுமக்கிறவர், உங்களை தாங்குகிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், உங்களை அரவணைக்கிறவர், உங்களை ஆற்றுகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களுக்கு துணையாயிருப்பவர், ஆத்ம நேசர், ஓ நம்முடைய மனவாளர், தகப்பனுக்கு தகப்பனாயிருப்பவர், தாய்க்கு தாயாயிருப்பவர், மூத்த சகோதரனாயிருப்பவர், உண்மையான சிநேகிதனாயிருப்பவர். இந்த ஆண்டுடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், கருவில் என்னை சுமந்தத பார்த்தா, தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா. அந்த அன்பை ருசித்து பாடு, அந்த உண்மையான அன்பை அனுபவிச்சு பாடு. உம்மை அப்பான்னு சொல்லணும், கை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, இயேசுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும்,
என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உண்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே உண்மை அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடுவே மனதார. உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருங்க, உங்க கவலையெல்லாம் இறக்கி வச்சிருங்க. ஓ அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுவே, உரிமையா கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிட உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை. நல்ல கரங்களை தட்டி இந்த அன்பிலே களி கூர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அவர் அந்த அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றுவாராக. இன்னும் அவருடைய அன்பினால் நம்மை நிரப்புவாராக. நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவாராக. கண்ணீர்களை அவர் துடைப்பாராக. இருதய வேதனைகள் வியாகுலங்கள் நீங்குவதாக. உங்களுடைய மன பாரங்கள் மன அழுத்தங்கள் இந்த அன்பினால் மறைந்து போவதாக. உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வருவதாக. ஆவியில களி கூறுங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரப்பட்டும் நிரப்பட்டும். நம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பட்டும். நம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்பட்டும். அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். உங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நல்லா விட்டு கொடுத்து நல்லா விட்டு கொடுத்து நல்லா விட்டு கொடுத்து உரிமையோட ஆவியானவரே, ஆளுகை செய்கிறவரே, அசைவாடுகிறவரே, கிரியை நடப்பிக்கிறவரே, புதிய காரியங்களை உருவாக்குகிறவரே, வழி இல்லாத இடத்துல நான் வழியை உண்டாக்குகிறவரே, கோணலானதையெல்லாம் செவையாய் மாற்றுகிறவரே, பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றுகிறவரே, எங்கள் தேவைகளுக்கு பரிகாரியாய் இருப்பவரே. இதுவரைக்கும் நீங்க எங்களை கைவிடலப்பா. இதுவரைக்கும் நீங்க எங்களை மறக்கல ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை ஒரு குறை இல்லாம நடத்தி இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு அவர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன கடைசி வரைக்கும் நடத்துவீங்கப்பா. கண்மலையின் மேல் என்ன நிறுத்துவீங்கப்பா. என்னுடைய உயர்தலங்களில் என்ன ஏறி இருக்க பண்ணுவீர் ஆண்டவரே. ஓ மதிலை தாண்ட செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்தரங்களை கடக்க செய்வீர் ஆண்டவரே. ஆறுகளை கடக்க செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேனைகளை எல்லாம் முறியடிக்க செய்வீர் ஆண்டவரே.
நீர் எனக்கு ஆதரவாயிருப்பீர் ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலமாயிருப்பீர் ஆண்டவரே. அதை நான் முழு நிச்சயமா நம்புறேன்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதியுங்கள், முழு பலத்தோடு ஆராதியுங்க, முழு மனதோடு ஆராதிங்க. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா, ஒரு விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போ என் நேச. ஒரு தான் இயேசுவே கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் கரம் பிடித்து கண்மலை மேல் கை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா ஓ ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகம்
வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம் அது அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஆமென். அப்படின்னா எந்த காரியத்திலையும் நமக்கு ஃபெயிலியரை ஆண்டவர் தர மாட்டார். எந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போக விட மாட்டார். இதுக்கு மேலே அவ்வளோதான் என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்ய வராது. அப்போ அது எப்படி சாத்தியம்? யாருக்கு அது வாய்க்கும் அப்படின்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு அது வாய்க்குமா? அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, உம்முடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் காத்து கொண்டேன். யோபு சொல்றாருங்க, பைபிளே இல்லாத காலம் அது. அப்ப நேரடியா ஆண்டவர் பேசினா அதான் வார்த்தை. அந்த அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவர் சொல்றாரு, அந்த உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். உங்க வாயின் வார்த்தைகளை நான் விரும்புகிற ஆகாரம் கிடையாது, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக நான் காத்துக்கொள்வேன். அதனாலதான் அவர் இழக்க கூடாததெல்லாம் இழந்த மனுஷன், அனுபவிக்க கூடாத வேதனையெல்லாம் அனுபவிச்ச மனுஷன். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம்யா, ஆனா இப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவர். அழுது அழுது அவருக்கு வாழ்க்கையே அழுகையாவே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, உடம்பெல்லாம் நோயினால பாதிக்கப்பட்டுட்டு, இருந்த சொத்து பத்து அத்தனை அவரை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. ஆனா அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு விசுவாசத்துல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் என்னைய சோதித்தாலும் பரவாயில்ல, நான் சுத்த பொண்ணா என்ன செய்வேன், விளங்குவேன்றாரு. நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமீன். தேவரீ சகலத்தையும் செய்ய அவரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை கூட அவன் வாயினால பாவம் செய்யலையாங்க, தேவனை குறை சொல்லலையாம். அவனுடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகி யோபு பேசுன மாதிரி நீங்க எப்படி பேசல, நிதானமா பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெருங்காற்று நம்ம வீட்டில் மோதலாம், பெரும் மழையும் பெய்யலாம், அதை தடுக்க முடியுமா யாராவது? சீசன்னா பெய்ய தான் செய்யும். காற்று அடிக்கும் போது கொஞ்சம் வேகமாக என்ன செய்யும், சுழல் காற்று, புயல் காற்று, என்ன காற்றலாமா வரலாம், மழைலாம் திடீர்னு எதிர்பாராத நேரத்துலலாம் என்ன செய்யலாம். ஆனால் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்தது. வசனத்தில் கட்டப்பட்டிருந்தாதான் நிலைக்கும். யோபுவின் வாழ்க்கை நிலைத்திருந்தது. 4 தலைமுறைகள் அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. இழந்த பலன், இழந்த ஆசீர்வாதம், இழந்த நன்மை, இழந்த ஐஸ்வர்யம் எல்லாம் திரும்ப வந்துட்டு
ஆமீன் சொல்லுங்க. முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்ததுங்க. இழந்த அத்தனையும் டபுள் அவனுக்கு வந்துட்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில சோதனை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு பின்வாங்காதீங்க, பலவீனத்தை கண்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அலறாதீங்க. என்ன வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறோம். அப்போ நம்ம இதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம் தெரிஞ்சிருக்கணும். பாட்டு அழகாக பாடிடுவோம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா, பாதம் அமர்ந்த நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம். அது ஃபாதருக்கு ஒத்து போகும், பாடுற உங்களுக்கு ஒத்து போகுமா? நீங்க தான் யோசிக்கணும். பாதம் அமர்ந்து குரல் கேட்டிருக்கீங்களா? வேதத்தை திறந்தா நம்ம சொல்றோம்ல பொதுவான வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளுன்ற அதிசயம் காண்பிக்கப்பட்டிருக்கா, உங்க கண்ணு பார்த்திருக்கா. ரொம்ப முக்கியங்க அது. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவமா இருந்தாதான் நம்ம விசுவாசம் அசையாது. அல்லேலூயா. நம்ம மலையின் மேல இருக்கிற பட்டணத்தை மாதிரி இருப்போம், இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருப்போம், இந்த பூமிக்கே உப்பா இருப்போம். ஆமாம். இப்போ நம்ம ஜெபத்தோட நம்மை அர்ப்பணிக்க போறோம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தாருமையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தாருமையான்னு சொல்லி நம்மை அர்ப்பணிச்சு நினைச்சு போறோம், பாடுப்போம். இந்த ஒரு வாரத்தில் இந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா இரவு பகல நான் என்ன வாசிப்பேன்? எதை வாசிப்பேன்? வேத வசனத்தை நான் வாசிப்பேன். செல்போன் எடுத்து அதில் எதையாவது பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ராத்திரி பகலாம் எதை எடுத்து வாசிப்பேன்? எதை எடுத்து வாசிப்பேன்? பைபிள் வாசிப்பேன். ராத்திரி பகலாம் நான் பைபிள் வாசிப்பேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட நீங்க பாடினீங்கன்னா உங்க காரியெல்லாம் சக்சஸ் தாங்க. நீங்க ஃபெயிலியரே பார்க்க மாட்டீங்க. ஃபெயிலியர் ஆனதெல்லாம் சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்காக நிற்கிது பார்த்தீங்களா, பாதியில் அதெல்லாம் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், தொடர ஆரம்பிச்சிடும். நல்ல கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒரு அர்ப்பணத்தோடு வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தாருமையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தாருமையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தாருமையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தாருமையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பு நன்றி பலி என் ஜீவனா நான் ஏறெடுப்பே இயேசுவே. தகப்பனே, வேதத்தின் ரகசியங்களை அறிந்திட செய்யும் ஆண்டவரே, பாதத்தில் அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை தந்தருளும் ஆண்டவரே. இரவும் பகலும் வேதத்தோடு இணைந்து அதை தியானித்து கொண்டே இருந்து ஆசீர்வதிக்கப்படும் அந்த நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி எங்க அனுபவங்கள் இந்த வசனத்தின்படி உண்மை என்று அநேகருக்கு சாட்சியாய் மாற உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact
Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.